1/2 கிலோ சிக்கன் ஈரல் 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இது கொரகொரப்பாக அரைச்சாச்சு. ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. 1 கப் பொட்டுக்கடலை மாவு, 100 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். 4 பூண்டு தோல் உரித்து 1 பாதியமாக நச்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இது வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. அது வந்து சின்ன உருண்டை எடுத்து வடை ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம தட்டி வச்ச வடையெல்லாம் அதில் போட்டலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ 2 சைடுமே நல்லா செவந்துச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக டேஸ்ட்டான ஈரல் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமை.